ஹாய்ங்க, இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள். அதனால் என்னால் முடிஞ்சது ஒரு மாங்கன்று வந்து நான் ஒரு தோட்டத்தில் வைக்க போகிறேன். நம்ம ஃபாலோவர்ஸ் அவரோட காட்டில். அப்படியே நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே சைக்கிள் ரைடெலாம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ கிணத்துல நாங்கள் குளிக்க போகிறோம். அது அந்த செடி நட்டுறதையும் அதுக்கப்புறம் நாங்கள் கிணத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே குளிக்கிற வீடியோவும், தண்ணிக்குள்ளே குளிக்கிற வீடியோ மீனிங் நாங்கள் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே அந்த கவரை வச்சு நாங்கள் எடுக்கிறோம். அது ஒரு ஜிப்லா கவர் மாதிரி இருக்குது. அதை வச்சு நாங்கள் உள்ளார அப்படியே கிணத்துக்கு ஆழமாக போய் நாங்கள் பார்க்க போகிறோம் எவ்வளோ இதாக இருக்குன்னு. இதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மாங்கன்று இப்போ அவ்வளோதாங்க. நம்ம இந்த மாங்கன்னை வந்து நம்ம ஃபாலோவர் அவர் தோட்டத்தில் வைக்கிறோம். அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு, எப்போ வேணால் வந்து நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னால் முடிஞ்ச அளவு என் பர்த்டேவுக்கு நான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். இது கண்டிப்பாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் மாங்காய் உண்டு. ஆனால் இது வளர்ந்ததுக்கப்புறம் இதே ஒரு விளாகாக கூட நம்ம போடுவோம் கண்டிப்பாக. எனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டை. அவன் என்னன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படியே அதை காமிங்க அவர்கிட்ட. தம்பி ஜூம்ல வரலாம்ண்ணா. அது இப்போ நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் செடியை இப்போ வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுத்தது நாங்கள் கிணத்துக்குள்ளே போய் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். ஆனால் எனக்கும் இந்த செடி வைப்பேன். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி எனக்கு வந்து நான் சைக்கிள் ரைடு போகிறப்ப ஒவ்வொரு இடத்துலலாம் செடி இருக்காது. ஒவ்வொருத்தங்கிட்ட காட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி கூட நான் செடி வைக்கிறேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்காக தான் இருக்கேன். நான் வந்து ஒரு ஷோரூமில் மெக்கானிக்காக இருக்கேன். எனக்கு வந்து சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வரும். அந்த செலவு அது இதெல்லாம் பார்த்து நான் ஒவ்வொரு இடத்துலையும் வைப்பேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாராவது உங்களால் முடிஞ்சவங்க ஸ்பான்சர் பண்ணுங்கள். நானும் ஒவ்வொரு இடத்துல போகிறப்பெல்லாம் நான் ஒரு கன்று வைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்லாம் ஆசை தான். அவ்வளோ தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குமா தம்பி? ஆனால் இது என் பர்த்டே அப்போ இது வச்சது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஐஸ் வாட்டரு ஏதோ ஒரு நம்ம இந்த கிணத்துல இருக்க தண்ணியே ஊற்றிடலாம். அப்புறம் கிணத்து காமி. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செடியை வந்து நட்டு வச்சுட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து இப்போ கிணத்துக்குள்ளே விளாக் பண்ண போகிறோம். கிணத்துக்குள்ளே விளாக் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ வந்து தம்பி வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் வீடியோ வந்து சரியாக இருக்கும். அவர் வந்து அவரை காட்ட வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால நான் காட்டல. இல்லை உங்களெல்லாம் காட்டல. வாங்க தம்பி, வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். சும்மா லைட்டாக தூவலாக அப்படி தான் ஊற்றணும். செடிக்கெலாம் கொஞ்சம் இதாகி இது வந்து அவங்க வந்து அவங்களோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிணறு இருக்குது. 2 கிணறுலையும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தண்ணியும் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது. எனி டைம் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து தண்ணி திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கன்ஃபார்ம் இங்கே ஒரு நாள் வந்து இதை விளாக் பண்ணலாம். அதனால் தம்பி என்னைக்கா இருந்தாலும் நம்ம இந்த சொல்லிட்டாரு, என்னைக்கு வந்தாலும் நீங்கள் இந்த செடியை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு. நான் பெரிய ஆளானா நம்மளை கண்டுக்கு வரான்னு தெரியல. இப்போதைக்கு சின்ன பையனாக இருக்கிறாரு. இருங்க. அந்த பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாக்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டையும் கூட கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வைங்க அப்படின்ட்டாங்க. அந்த வகையில் அவங்க அம்மா அப்பா வந்து தம்பிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நமக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியெல்லாம் நெட்டு வச்சுட்டோம். இப்போ குளிக்க போகிறோம் கிணத்துல. பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ காலையில் வந்து தண்ணி நிறையா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு எல்லாத்தையும் வந்து இது பண்ணி விட்டாங்க. அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இதுவே சூப்பராக இருக்கும். வாங்க காட்டுறேன்.
பாப்பா பாப்பமா வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிணத்துலலாம் நாங்கள் குளித்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நம்ம அவரோட காட்டில் வந்து நாங்கள் மாங்காய் பொறிக்க போகிறோம். செம்மையாக இருக்க போகுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வரப்போ ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு வரப்போ நம்ம அந்த இதில் நம்ம மாங்காய் பொறிச்சு சாப்பிட போகிறோம். ஆனால் அதில் சாப்பிட்றது வேறு ஒரு டேஸ்ட்டு, அது வேறு ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் இப்போ சாப்பிட்றது ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் நம்ம வச்சதுலேயே நம்ம சாப்பிட்றதுக்கு அது வேறு லெவலாக இருக்கும். வாங்க பார்ப்போம். இப்படி போகலாமா? நல்லா வெயிலுங்க. ஆனால் நல்லாவே இருந்தது. அது ஒரு கிணத்துல குளிச்செல்லாம் ரொம்ப மாதம் ஆகுது. ஆனால் ஸ்விம்மிங் பூலில் தான் நான் இடையில கூட குளித்தேன். இதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி நிறையா தான் இருந்தது. என்னென்னா அவங்க காட்டுக்கு நிறையா தண்ணி திறந்து விட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. ஆனால் அதுவே ஃபுல்லு தான். என்னை கேட்டால் அதுவே ஃபுல்லு தான். ஆனால் இருந்தாலும் தண்ணி இன்னும் நிறையா இருந்தது. இன்னும் நல்லா வேறு லெவலாக இருந்திருக்கும். நல்லா உள்ளே போய் இன்னும் கூட நாங்கள் தண்ணியில் போய் எடுத்திருப்போம். ஆனால் எங்களால் எடுக்க முடியல. இதுக்கு மேலே வெயில் குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் இருட்டாக இருக்காங்க. அதனால தான் நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ உங்களுக்கு ஃபுல்லாக நான் இது பண்ணுறேன். இப்போ மாங்காய் பொறிக்கிறதையும் நான் காட்டுறேன். வாங்க. திட்டிங்கன்னா மாங்காய் மரத்துக்கிட்ட வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து மாங்காவை தான் எடுக்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு. இப்போ தான் தம்பி சேர்க்காராப்புல. என்னது 2 மாங்காய் தானே சாப்பிட்றதுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு எங்கள் தம்பியை காட்டுறேன். ஆனால் தம்பி வந்து வீடியோவை காட்டினா மட்டும் செய்யாராப்புல. பாருங்க, வணக்கம் காட்டுறாப்புல. மாங்காய் எத்த சோடு இருக்கா? மாங்காவே இன்னும் பார்க்கலவா? நெல்லிக்காய் மரம்லாம் இருக்குது தம்பி. ஏய் இங்க பாருங்க, நெல்லிக்காய் மரம்லாம் இருக்கு பாருங்க. எங்க? தம்பி பாருங்க, அந்த சைடு பாருங்க, கெத்தா இருக்குது. அது எங்க கண்டுபிடிச்சாங்க? வாடிக்கு இருக்காங்க. சாப்பிடலாம்டா. செமையா இருக்கு. இங்க பாருங்க கைஸ். வேற லெவல். நல்ல புளிப்புங்க. தம்பி எங்க மாங்காய்? மாங்காய் இல்லையா? நாங்கள் ஒன்று சாப்பிட வந்தோம். ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வேற. ஆனால் இதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான். எந்த கவரு? இங்கே மாங்காய் வந்து இங்கே ஸ்டாக் இல்லை. ஏதோ வேற இடத்துல வந்து பொறிச்சு தரேன்றாப்புல. நெல்லிக்காவே நல்லா தான் இருக்கு. எனக்கு இதுவே பெஸ்ட்டு தான். ஆனால் அவர் முன்னாடி சொன்னனால அவர் ஃபீல் பண்ணுறாப்புல. செம்மையாக இருக்குங்க நெல்லிக்காய். அவன் லவ்லாம் பண்ணுவான். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? இவன் வந்து லவ் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பேசிக்கிட்டு அந்த சின்ன பையனையும் எடுத்துட்டு இருக்கிறான். நல்ல பையங்க. நெல்லிக்காய் பொறிச்சு வாங்க இல்லையா? ஒன்றும் பிரச்சனை விடு, நெல்லிக்காவே பொறிச்சிக்கலாம். சரி கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொறிச்சிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம். தம்பி இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தார். இவர் பாருங்கள், பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு அப்படியே நெல்லிக்காய் ஊதிக்கிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. சரி பாய். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் விளாகில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.